குட் மார்னிங். நலம் நலம் அறிக. இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து அயன். இப்போ ரத்த சோகை அதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்குது, நியூட்ரிஷனல் அனீமியா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இஷ்யூ இப்போ ரத்த சோகைங்கிறது யாருக்கெல்லாம் வரும்? நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் பார்த்துருக்கோம், டீனேஜ் பீப்புளுக்கும் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்குமே நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் நிறைய லேடிஸ்க்கு பீரியட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து ரொம்ப ப்ளீடிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே வந்து என்ன தான் அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங் ஆகிறதுனால உடம்புல போதிய அளவுக்கு ரத்தம் இல்லாதனாலையும் அந்த பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷன் எல்லாமே பாதிக்கும். அதனாலேயே வந்து அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அனிமியா வரும்போது அவங்களுக்கு எப்படிலாம் உடம்பு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எக்ஸெப்ஷனலி வீக் அண்ட் டயர்ட். ஒரு ஸ்டெப்ஸ் ஏறினா கூட அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு மூச்சு வாங்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் அதே மாதிரி பெயிலாக இருப்பாங்க, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு சுத்தமாக முடியாது. ஸோ இது அக்ராஸ் ஏஜ் குரூப்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க செக்கப்லாம் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அண்டு கண்ணை பார்ப்பாங்க, நெயில்ஸை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கிளியராக சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம், ஸோ உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் அயன் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் அயன் ரிச் ஃபுட் நம்ம சாப்பிட்டாலும் அது ஃபுல்லாக அப்சார்ப் ஆகி உங்கள் உடம்புக்கு போய் சேருதா, அது உங்கள் ரத்தத்துக்கு போய் சேருதா, அதுதான் மெயின் குவெஸ்டன். நாங்கள் வந்து நியூட்ரிஷனில் எப்போதுமே வந்து படிக்கும்போது ஒன்று சொல்லுவோம், என்ன தான் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டாலும் இஸ் இட் பயோ அவைலபிள் அப்படிங்கிறத கேட்போம். பயோ அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போது அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்றீங்க, ஆனால் அது கூடவே நீங்கள் வந்து நிறைய எக்கச்சக்கமாக நார்ச்சத்து மிக்க ஆகாரமும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அயன் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் உடம்புக்கு போய் சேராது. ஸோ அந்த ஃபைபர் வில் இன்ஹிபிட் த அயன் அப்சார்ப்ஷன். ஸோ நார்ச்சத்து நல்லது, அது மலச்சிக்கல் எதுவும் வராது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் க்ரூட் ஃபைபர்னு சொல்லிட்டு நார்ச்சத்து அந்த செப்பரேட்டாகவே பவுடராக கூட வரும். கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க ஃபார்மசியில் போய் இந்த மாதிரி சிலியம் ஹஸ்க் அதெல்லாம் வாங்கி தண்ணியில் கரைச்சது சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சாலிபிள் ஃபைபர்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஓவராக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு பக்கம் அயன் ஸ்டெப்பப் ஆகணும்னு சொல்லிட்டு அயன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, ஃபைபர் எக்ஸஸாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வெயிட் குறைக்கிறதுக்கோ இல்லைன்னா மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்காகவோ, இது வந்து இந்த அயன் அப்சார்ப்ஷனை டெஃபினட்டாக பாதிக்கும். ஸோ உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக ஒரு உடம்புக்கு போய் சேராது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட், இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து கால்சியம். ஸோ கால்சியம் டேப்லெட் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய பேர் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது, ஸோ டாக்டர் வந்து கால்சியம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்சியம் வந்து அயன் டேப்லெட்டோட கலந்து எடுக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 மாத்திரை இருக்கும், அது மொத்தமாக வந்து காலையில் அப்படியே முழுங்கிடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே காலையில் சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒன்றோடு ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும், கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன் இருக்கும், கம்ப்ளீட் சத்து உடம்புக்கு போய் சேராது. ஸோ சிலது வந்து நீங்கள் பிரித்து தான் சாப்பிடணும். ஸோ அயன் வந்து காலையில் எடுத்துக்கலாம், கால்சியம் டேப்லெட் வந்து நீங்கள் நைட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும். கால்சியமே நீங்கள் வந்து பிரித்து தான் சாப்பிடணும், விச் மீன்ஸ் ஆஃப்டர் ஃபுட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமாவோ லஞ்சுக்கு அப்புறமாவோ டின்னருக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். தட் இஸ் குட். அதே மாதிரி ஒரு மீல் சாப்பிட்ட உடனே அந்த ஸ்டமக் ஆசிட் செக்ரேஷன் இருக்கும்ல, ஸோ அந்த ஆசிட் செக்ரேஷனால் அந்த கால்சியமும் நல்ல பக்காவாக அப்சர்வ் ஆகும். ஆனால் கால்சியம் டேப்லெட் அயன் டேப்லெட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அயன் டேப்லெட் மார்னிங் அண்ட் கால்சியம் டேப்லெட் நைட்டு அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க, தென் யூ வில் கெட் கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ். இன்னொரு விஷயம், அயன் டேப்லெட் வந்து பர்ஃபெக்டாக எம்டி ஸ்டமக்கில் நல்லா அப்சார்ப் ஆகும், ஆனால் சில பேருக்கு அது ஒத்து வரும், சில பேருக்கு ஒத்து வராது. ஸோ அயன் டேப்லெட் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு பயங்கரமாக வந்து நாசியாக இருக்கும், அதாவது வாமிட் வர மாதிரியான ஒரு ஃபீலிங், அதுதான் நாசியான்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டமக்லாம் சேர்ன் ஆகும், அப்படியே பெரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீலிங்குமே வரும் சில பேருக்கு. அண்ட் வேறு நிறைய சுத்தமாக அவங்களுக்கு வந்து அது சூட்டே ஆகாமல் கான்ஸ்டிபேஷன் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். கான்ஸ்டிபேஷன் வந்ததுன்னா அவங்க அயனோட டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் சால்ட்ஸ்க்கு அதுக்கு பொருந்தின மாதிரி உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேப்லெட் ஒத்து வரலைன்னா இன்னொரு டேப்லெட் மாற்றி கேளுங்க, உங்கள் டாக்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன். நெக்ஸ்ட் திங், ரெகுலர் ஃபுட்டில் சாப்பிடும்போது அயன் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது அது கூடவே டீ காஃபி குடிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இதெல்லாம் சாப்பிடும்போது கூடவே ஒரு கப் நல்ல சூடாக ஒரு காஃபியோ டீயோ குடிப்பாங்க. அண்ட் தட் இஸ் டிசாஸ்ட்ரஸ். தயவு செஞ்சு ஒரு மீல் சாப்பிடும்போது டீயோ காஃபி நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா டீயில் வந்து உங்களுக்கு டேனின் இருக்குது, காஃபியில் பார்த்தீங்கன்னா கெஃபைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ் அதுலேயே நேச்சுரலாக இருக்குது இல்லையா, அது வந்து அயன் அப்சார்ப்ஷனை தடுக்கும்.
கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20-30% அடிப்படும். ஸோ விச் மீன்ஸ் யூஆர் நாட் கெட்டிங் கம்ப்ளீட் 100% உங்கள் பிளட்டுக்கு போய் சேராது. ஸோ திஸ் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட். அப்புறம் ஃபைபர். இப்போது வெயிட் லாஸ்க்காக நம்ம நிறைய ஃபைபர் எடுத்துக்கிறோம் அண்ட் கூடவே நீங்கள் அயன் ரிச் ஃபுட்டும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகி உங்களுக்கு உடம்புக்கு போய் அயன் வந்து சேராது. ஸோ மேக் ஷுர் தட் கால்சியம், டூ மச் ஆஃப் ஃபைபர் இது ரெண்டுமே அயன் ரிச் ஃபுட்டோடு சேர்த்து எடுக்கக்கூடாது.